ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் பார்க்க போகிறது மணக்கோலம். மணக்கோலம் வந்து ரொம்ப மாறாத ஒரு பலகாரம்னா அது மணக்கோலம் தான் சொல்லணும். நிறைய பலகாரம் மாறிடுச்சு. இது வந்து மாறவே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான பலகாரம் தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பருப்பும் அரிசியெல்லாம் நம்ம வந்து வெதுப்பி எடுத்துக்க போகிறோம். அது மாதிரி நம்ம தேங்காய் பார்த்திங்களா, இந்த மாதிரி பீஸஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இனி இந்த மணக்கோலம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பருப்பு அரிசியெல்லாம் வெதுப்பிடலாம். முதல்ல பாசிப்பருப்பு வெதுப்பிக்குவோம். இங்கே நான் வந்து பாதி பாசிப்பருப்பு இருப்பு சட்டியில் போட்டிருக்கேன். இது வந்து லேசாக நிறம் வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக வரணுங்கிறது இல்லை. சிம்லே வச்சு வெதுப்புங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது வந்து நல்லா வறுபட்டுரும். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கை பொறுக்கிற சூடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி சொலகில் நம்ம வந்து வறுத்த பாசிப்பருப்பை கொட்டிக்குவோம். இந்த மாதிரி அடுத்த நடையும் நான் வறுத்து வச்சுக்கிறேன். இனி அடுத்து உளுந்து வெதுப்பிக்கலாம். உளுந்தும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுபட்டுரும். இதுவும் நிறம் ரொம்ப மாற வேண்டாம். இது வந்து நல்லா வறுபட்டோன்னே நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ நீங்கள் வந்து இதை இறக்கிடலாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை பாசிப்பருப்போடு கொட்டிடலாம். அடுத்து கடலைப்பருப்பை வறுத்துக்குவோம். இதுவும் ரொம்ப நேரம் மாற வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸில் இதுவும் நல்லா வறுபட்டுரும். கடைசியாக நம்ம அரிசியை வறுத்துக்கிட்டரலாம். இதுவும் லேசாக சுடு வந்தால் போதும், ரொம்ப அரிசி பொரியணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அரிசியையும் சொலகில் இருக்க பருப்போட கொட்டி அதை ஆற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே நல்லா வெதுப்பி இந்த சொலகில் ஆற வச்சுருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி சலிச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இந்த மாவுன்னு. இதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்குவோம். பெசரி விட்டுருங்க. நல்லா பெசரினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த சில்லில் நான் வந்து மணக்கோலத்தை புளிய போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை புளிஞ்சிடலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம அப்புறம் இதை வந்து உடச்சி விட போகிறோம். மிக்சருக்கு நம்ம ஓமப்பொடி புளிஞ்சப்போ ஒரு பக்கம் வேக விட்டு அப்புறம் திருப்பி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு பக்கம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். சலசலப்பு அடங்கி இந்த கலர் வரவும் நம்ம வந்து
எடுத்துடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிட்டுருவோம். இனி அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்குவோம். கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். முதல் இது வந்து நம்ம பாகு பதம் இப்போ பார்க்கக்கூடாது. இதை சும்மா நம்ம கரைக்கிறதுக்காக தான் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வெல்லம் நல்லா கரையவும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி உடச்சி விட்டுருங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டாரலாம். இங்கே நான் இருப்பு சட்டி போட்டு அதில் பொட்டுக்கடலை வந்து வெதுப்பிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நிறம் மாறணுங்கிறதே கிடையாது. ஏன்னா இதில் இருக்க அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நல்லா பொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து வெதுப்பிக்கிறேன். இல்லைனா நம்ம மனோகலத்தில் போடும்போது பொட்டுக்கடலை மட்டும் நமுத்தாப்பில் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வறுபட்டு இறக்கியாச்சு. இனி இப்போ தேங்காயை வறுத்தரலாம். இதுவும் ரொம்ப நிறம் மாறணுங்கிறது இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவுமே நம்ம இறக்கிடலாம். சில பேர் தேங்காயை வந்து நெய்யில் வறுப்பாங்க. அப்படி வறுக்கும் போது மணக்கோலத்தை நம்மளால் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே சிக்கு வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ நம்மளோட மனோகலம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து உடச்சி விட்டுக்குவோம். இனிமே தான் முக்கியமான ஸ்டேஜ். இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வந்து இப்போ இருப்பு சட்டியில் போட்டிருக்கேன். இது நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வரணும், டபுள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு ட்ராப் தண்ணியில் விட்டு அதை எடுத்திங்கன்னா உருட்டுற பதம் வரணும். அதுதான் கரெக்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்ப்பீங்க அதோட கன்சிஸ்டன்சி மாறுறத. இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது நமக்கு. இப்போ இதை நான் முதல் தவணை தண்ணியில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது சரியாக வரலை, தண்ணியில் கரையுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது இப்போ 2வது தவணை. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது முதல் தவணையை விட. இந்த தவணையும் என்னால் பால் பண்ண முடியல. திருப்பி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இதுவாக ஸ்ட்ரிங்காக கொட்டுது உங்களுக்கு. பாருங்கள் உருட்டை வருது. இதுதான் பதம். இப்போ நம்ம வறுத்த தேங்காவையும் பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைன்னா பாகு வந்து திக்காயிரும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீனியை கொட்டி இறக்கிக்குவோம். இப்போ இந்த மணக்கோலம் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிடுங்க. கொஞ்சம் வேகமாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா பாகு வந்து அப்படியே மேல் இதோட பிடிச்சிக்கிட்டுரும். டக்குன்னு நீங்கள் வந்து கிண்டி விட்டிங்கன்னா தான் ஒன்றா
மிக்ஸ் ஆயிக்கும். கீழேயும் மேலேயுமா மிக்ஸ் பண்ணி விட்டா தான் ஒண்ணா மிக்ஸ் ஆயிக்கும். நீங்க பண்ணும்போது கையிலலாம் பட்டுறாம பார்த்து பண்ணுங்க. இப்ப கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சட்டியில போட்டு பண்றோம். முன்னாடிலாம் இத வந்து பாயில இந்த மணக்கோலத்த பாயில வச்சு, அது மேல பாக ஊத்தி, கையால அப்படியே சூடு பொறுக்கிற கையால அப்படியே உடைச்சு மிக்ஸ் பண்ணி விடுவாங்களாம். இப்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு சொலகுல நம்ம போட்டு, அத வந்து நல்லா ஆற விடணும். ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் ஆறுனா, நம்மளோட மணக்கோலம் ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்டியான, கிரிஸ்பியான மணக்கோலம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.